கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது பொதுவாகவே உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு பலன்கள்ல வைக்கக்கூடிய பெரிய ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா நீங்க செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். ரொம்ப ரிலாக்ஸா நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். ரெண்டுமே நடக்க போகுது. நிம்மதி இருக்க போது, சுறுசுறுப்பும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. நிறைய விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு என்னடா வாழ்க்கைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இனிமேல் தான் ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்குங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய தன்மை கோச்சார கிரகங்கள் உறுதியா கொடுக்கப்படும். குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க கூடாதோ அவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டீங்க. அதாவது சொல்லுவோம்ல, எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் மன மகிழ்ச்சி இருக்குன்னு நினைச்சு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் போராட்டத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நம்முடைய கன்னிராசி என்பர்கள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருட காலமாக சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த 2023 ஸ்டார்டிங்ல இருந்து 25க்குள்ள உங்களுக்கான ஒரு அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய அழுத்தம். கேது ராசிக்குள்ள அமர்ந்தாரு, ராகு டைரக்டா 7ஆம் இடத்துல அமர்ந்தாரு. அப்ப அவங்க ரெண்டோருடைய அமர்வு என்பது உங்களுக்கு இந்த வாழ்க்கைலாம் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டங்களை கிரகங்கள் கொடுத்துச்சு. உங்களுடைய உறவுகள் எல்லா உறவுகளுமே தன்னுடைய சுய தேவைக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக உங்களை, அதாவது ஒரு என்ன சொல்ற அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டி உங்க ரத்தத்தை உரியிற மாதிரி உங்களுடைய அத்தனை விதமான சந்தோஷத்தையும் உறிஞ்சிட்டு ஓடிப்பிட்டாங்க. இது கன்னிராசி பெண்களுக்கும் பொருந்தும், கன்னிராசி ஆண்களுக்கும் பொருந்தும். அப்ப இதெல்லாம் எப்படா மாறும் நீங்க எதிர்பார்க்கீங்களா? எப்போ ஒரு நிம்மதியான தன்மை வரும்னு எதிர்பார்க்கீங்களா? அந்த நிம்மதியான வாழ்க்கை, மன மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கை, நினைத்த அத்தனை விஷயங்களும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026 இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கவலைப்படுவதை மறந்து விடுங்க. கவலை என்பது கடந்து போகும், நிம்மதி என்பது உங்களை தேடி வரும். ஓகேவா? ஸோ நடக்கும். நான் சொன்ன மாதிரி எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மேபி அப்படித்தான் சந்திச்சீங்க அப்படின்னா, நான் கடந்ததை சொல்லிட்டேன், நடக்க போறதையும் சொல்லிட்டேன். அதன் நன்மையாக இருக்கட்டும் என்பதை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பயணி. அதே போல கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே பொதுவாகவே இந்த பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள்ல தலையிடாது. அதே போல இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உதவி செய்வதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிக்கும். ஏன்னா இங்க சுக்கிரன் உங்களுடைய ராசியில பொதுவாகவே நீச்சம் அடைகிறார். சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு சொல்லலாம், பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு சொல்லலாம். ஸோ இதுல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப டேனிங்கா இருக்கும் எப்பவுமே. இது வந்து இந்த வருடத்துடைய கணக்கு கிடையாது. பொதுவாகவே நீங்க எங்க லாக் ஆயிருப்பீங்கன்னா, பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை லாக் ஆயிருப்பீங்க, அல்லது ஏதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களை போய் லாக் பண்ணி விட்டுருப்பாங்க. பெண்களுக்கு பெண்களே எதிரி உண்டா அப்படின்னா, பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்கக்கூடிய ராசினா அது கன்னி ராசி தான். நிறைய பிரச்சனைகளை நான் பெண்கள் மூலமா தான் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியும் கன்னி ராசி தான். ஆக எல்லா பெண்களையும் நம்ம சொல்லணும். ஓகேவா? கன்னி ராசி அன்பர்களுக்கு பெண்கள் மூலமாக பிரச்சனை. ஓகேவா? அதான் உண்மையான விஷயம். அப்புறம் நீங்க எது தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகே. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நண்பர்கள் மூலமாக அதிகமாக ஏமாற்றத்தை சந்திச்சது நீங்க தான். என் நண்பனை நான் ரொம்ப நம்பினேன், என் தோழியை நான் ரொம்ப நம்பினேன், அதனால நான் நிறைய பிரச்சனை சந்திச்சேன்னா நீங்க தான். ஆனா பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களை சுத்தி எதிர்பாலினத்தவர்கள் உறுதியாக அதிகமாக ஈர்க்கக்கூடிய ராசினா நீங்க தான். ஆணாக இருந்தா பெண்கள் கூட்டம் கூட இருக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட்.
ஆனா இதுல பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கடந்து உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் அப்படின்னா இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் ஒரு விதமான மாற்றங்களும், ஜூன் மாசத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசம்பர் வரையும் 2026 ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையும் அதாவது மகிழ்ச்சிக்கான மாற்றங்கள் உருவாகும். அப்ப இந்த ஜனவரியிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றத்தை சந்திப்பீங்க. உங்களுடைய குடும்ப ஒற்றுமை நிலைநாட்டப்படும். உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் உங்க குடும்பத்தை விட்டு உங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி வந்து உங்க உறவுகள் உங்களை அழைத்துக் கொள்வதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல வேலையில நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க. ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமா 5 வருஷமா 7 வருஷமா சம்திங் எனி ஒன் இயர் இந்த கம்பெனிக்காக உயிரை கொடுத்து வேலை பார்த்தீங்க. இந்த அலுவலகத்துக்காக இந்த என்ன சொல்றேன்னா ஒரு நிறுவனத்துக்காக உங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்துட்டு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி வந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்ல வர வேண்டிய அதாவது வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு, வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு போராடுற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக அந்த போராட்டத்திலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய நிறுவனத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். கவலைப்பட தேவையில்லை. கன்னிராசியில யாரெல்லாம் காதல் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ கட்டாயமாக ஜூன் மாசத்துக்கு மேல முயற்சி எடுங்க. ஜூன் மாசத்துக்கு முன்னாடி காதல்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். நீங்க நினைக்கிற விஷயத்த ஆப்போசிட்டா உங்க லவ்வர் புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க உண்மையாதான் நேர்மையாதான் இருக்கீங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும். இதை ப்ரூஃப் பண்ணி நீங்க நேர்மையானவங்க தான் உண்மையானவங்க தான் சொல்லி அவங்களை ப்ரூஃப் பண்ணி காட்டுறது காட்டி உங்க லைஃப்ல எனர்ஜியே வேஸ்டா போச்சு. ஸோ ஜூன் மாசம் வரையும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க உங்களுக்காக உங்களுடைய நிலைப்பாடை செயல்படுத்துங்க. தேடி வரும் உறவு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதே போல கன்னிராசி அன்பர்கள் புதிய ஆடை ஆவணங்கள் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. ஜூன் மாசத்துக்கு பிறகு காதலில் வெற்றி, திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி, போராட்டம் இல்லாத வாழ்க்கை, மன நிம்மதி, அதே போல வெளிநாடு பயணம் எல்லாமே மேற்கொள்ள போறீங்க. ஸோ ஜூன் மாசத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மட்டும் கொடுக்கக்கூடிய வருடமாகவும், ஜூன் மாசத்துக்கு வரையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக கன்னிராசினியர்களுக்கு உறுதியாக உண்டு. கன்னி ராசியில பிறந்த நம்முடைய பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மாற்றங்களும் ஒரு நல்ல விதமான அங்கீகாரமும் வேலையில குடும்பத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த 2026. உறுதியாக மகிழ்ச்சிகள் இருக்கும் என்பது உண்மை. இந்த 2026ல நீங்க கன்னிராசி என்பர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை முடிக்காம யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதுபோல் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை யார்ட்டையும் ஒப்படைக்காதீங்க. யார்ட்டையா இதை ஒப்படைச்சு இதை பார்த்துக்கோங்க, இதை பண்ணுங்க, நீங்க செயல்படுத்துங்க அப்படிங்கிறத தயவு செய்து ஒப்படைச்சிட்டு போக வேண்டாம். வேலையில நீங்க உங்களுடைய கவனம் முழுமையாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. இல்லை என்றால் சின்ன சின்ன சிக்கல்களை உங்க கூட இருக்கவங்களே செஞ்சிருவாங்க. ஸோ அதுல கவனம். வண்டி வாகனம் வாங்குவதாக இருந்தால் பழைய வண்டி வாகனங்கள் வாங்காதீங்க, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமா வாங்குங்க. இப்ப இந்த வருடம் வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி வாங்கிதான் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு பிறகு வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரோடைய பிரச்சனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறாதீங்க. ஓகேவா? மனசுக்குள்ள ஏத்தாதீங்க, வச்சுக்கிறவும் செய்யாதீங்க. இதுலலாம் கவனமா இருங்க. இந்த 2026ல கன்னி ராசி அன்பர்களாகிய நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வது மூலமாக உங்க லைஃப்ல ரொம்ப ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் உணரக்கூடிய தன்மை கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்க போகின்றன. தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, அதை சார்ந்த விஷயங்கள நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்ட்மெண்ட் டைம் குடுத்து, உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று, மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி.